ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அதுக்கு கத்திரிக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். கத்திரிக்காய் வறுவல் வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி தக்காளியும் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதாக இருந்தாலும் நம்ம நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கினா அது தனி டேஸ்ட்டு. வதங்காமல் செஞ்சால் அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதனோட வித்தியாசம் தெரியும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் நம்ம அதில் போட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதோ இல்லை தக்காளி வதங்கும் போதோ தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு அப்போவே போட்டுட்டு நம்ம வதக்கணும்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்காமல் சேர்த்தோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். அதே மாதிரி கத்திரிக்காயை நான் கழுவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இப்படி கட் பண்ணால் தான் பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணால் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கத்திரிக்காயை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்து நம்ம அந்த கத்திரிக்காயை நம்ம அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும். 5 நிமிஷமாவது நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது அதனோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது கத்திரிக்காய் அதிலே பாதி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம அப்புறம் இறக்கிக்கலாம். ஆனால் இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் வெந்து வரும்போது இந்த வெங்காயம் தக்காளி நம்ம தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட வேண்டாம். இதெல்லாம் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு சாம்பார் சாதம் எங்கேயோ நம்ம போயிட்டு வரோம், உடனே செய்ய முடியல அப்படின்னா ஒரு சூப் வச்சோ ஒரு ரசம் வச்சோ ஒரு தயிருக்கு கூட தயிர் சாதத்து கூட நம்மளுக்கு இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரியாணியில் செஞ்சாலும் அதுக்கு கூட இதுக்கு சைடிஷ் இந்த சைடிஷ் நல்லாயிருக்கும். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நல்லா அப்படி எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸும் 1 பை 1 சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். சின்ன ஸ்பூனில் தான் நான் ஒரு பிஞ்சளவு போட்டாலே போதும். ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம செய்கிறோம். 1லேருந்து 1.25 ஸ்பூன். இது ரொம்ப காரம் இருக்காது. எல்லாமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். மஞ்சத்தூள்லேருந்து எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே அந்த இதையுமே நம்ம வதக்கிட்டோம்னா அதோட கலரே மாறிடும். நம்ம எண்ணெயிலே மிளகாத்தூள் போட்டு வதக்கும்போது நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நான் வதக்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். அதனால் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா இதுவே தாராளமாக போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே வெந்துடும். ஏன்னா நம்மளுக்கு எண்ணெயிலே வெந்துருச்சு. அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வேக வச்சுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த காய் செஞ்சாலும் ஹை ஃப்ளேமில் நம்மளுக்கு அவசரம்னு சொல்லி ஹை ஃப்ளேமில் வச்சு செய்கிறோம். ஆனால் அது கெடுதல். டக்குன்னு காயில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு.